தர்மையான வேளையிலே நம்ம எல்லாரும் பாடி ஆண்டோடைய நாமத்தை நம்ம துதித்தோம். நம்முடைய பாடலுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு விசேஷித்தமாய் காணப்படுகிறது. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நம்ம துதித்து கொண்டே இருந்து சென்று போனால் நம்முடைய ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார்ல, அந்த ஜீவ வெளிச்சத்தை நம்மையில வீச செய்வார். அப்படிப்பட்ட தேவனை இந்த நம்ம துதிக்க போகிறோம். சோர்ந்து போகிற நேரத்தில் நம்ம எத்தனையோ கவலை, கடன் பிரச்சனைனால சோர்ந்து போய் காணப்படுவோம். அப்படிப்பட்ட நேரம் அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் இருக்கீங்களா? இந்த அருமையான வேளையில் நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். அந்த சோர்விலிருந்து கர்த்தர் நிச்சயமாகவே விடுதலை தருவார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தகப்பன் நம்மோடு இருக்கிறார்ல. அழகான ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பாடலை நீங்கள் கருத்தோடு பாடியிருந்தீர்களானால் நிச்சயமாகவே தெரியும் எல்லா வார்த்தையிலும் என்னோடு பேசி கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி. அந்த நாளில் இப்படிப்பட்ட தேவனை நம்முள் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நம்ம முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடு நம்ம சேவித்தால், அவரை துதித்தால் நிச்சயமாகவே நம்ம சோர்வு நம்ம விட்டு நீங்கும். நம்ம இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருந்தாலும் அதை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். இப்படிப்பட்ட தேவனை நம்ம துதித்து ஆராதிப்போமா? யாரும் வீடுகளிலே சும்மா இருக்காதீங்க. இல்லை நாங்கள் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்கிறவங்க மௌனமாக ஆண்டவரே மனதார வாழ்த்து உள்ளே இருந்தே துதிங்க. அப்படி நீங்கள் துதிக்கும் போது, உண்மையாகவே நீங்கள் துதிக்கும் போது நிச்சயமாகவே இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். துதிப்போமா? அப்பா பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி நீரின் தேவனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்த பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற எங்கள் தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நீதி உள்ளவர் சுவாமி, நீதினாலே ஸ்திரப்பட்டிருக்கிறவர் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நித்திய கண்மலை அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். செராவின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் கேருவின் மத்தியிலும் செராவின் மத்தியிலும் வாசம் செய்தாலும் ஏழை பாவிகளை துதிகளை நீர் விரும்புகிறீரே. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறது எங்களுடைய துதியின் சத்தத்தை விரும்பி கேட்கிற எங்கள் தகப்பனாக இருக்கிறீரே. உம்மை சுற்றிலும் தூதர்களும் பரிசுத்தர்களும் உம்மை ஓயாமல் பாடி துதித்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய துதி உடைய சமூகத்திலே வர வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற எங்கள் அன்பு தகப்பனுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, சேனைகளின் தேவனாய கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்மநேசரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் எங்கள் தூயவர் ராஜா, துதிக்கு பாத்திரர் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகாவுமானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வந்தவரும் வருகிறவருமானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காணக்கூடாதவரே சுவாமி, நீர் எங்களை காண்கிற தேவன், அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலில் ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னீங்களே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பின தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. நீ சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்பா, சாவாமை உடையவர் சுவாமி. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. எங்கள் ஆத்ம நேசரே, எங்க ஆத்ம மணவாளனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார்.
என்னையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். கடவும் கை கடவும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. ஆமென். நான் தம்புரோடும் வீணையோடும் நம்ம கர்த்தரை துதிக்கும் போது, நீங்கள் கைத்தட்டி ஆனந்த சத்தத்தோடு அவரை துதிக்கும் போது அவருடைய உள்ள எவ்வளவு மகிழும்ல. அப்படி நீங்க செய்வீங்களா? ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவர் நம்மை உண்டாக்கினதற்காக நம்ம ஸ்துதித்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோமா? இந்த வருஷம் இந்த மாதம் தொடங்கின மாதிரி இருந்தது. ஆனால் இந்த 22 நாள் வரையும் நம்மளை பாதுகாத்தி சுகபலன் தந்திருக்கிறார். நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. உலகத்தில் செய்திகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு பாதகமான காரியம் நடைபெற்று வருகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் நம்முடைய பேர பிள்ளைகளையும் நம்ம சந்ததிகளையும் இதுவரைக்கும் சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து போக்கிலும் வரத்திலும் துணையா இருந்து பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்து நல்ல வேலைகளை கொடுத்து இவ்வளோ மேன்மையாய் வைத்திருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்துமா? ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்பை ருசித்திருப்பீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னது போல ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையில செய்து ஒவ்வொரு நன்மைகளை நாள்தோறும் நம்ம நினைக்கிறோம். நம்ம சாயந்தரமான உங்க சரீரத்துல எத்தனையோ பலவீனங்கள் வருது. ஆனாலும் காலையில நம்ம நிமிர்ந்து நிற்கிறதுக்கு முடிகிறதே நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, அந்த கிருபைக்காக நம்ம உணர்ந்து உணர்ந்து நன்றி செலுத்துமா? எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்கள், உபத்திரவங்கள், சமாதானம் இல்லாத காரியங்களோட காணப்படுகிறது. ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல் மனதுருகி நம்மளை நேசிப்பதற்காக நன்றி செலுத்துவோமா? ஒவ்வொரு நாளும் நீங்க அனுபவித்ததை ஒவ்வொரு நாளும் நீங்க நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டுமா? ஜெபிக்கிறேன் சுவாமி. நம்மளுக்கு அழகான ஒரு டிவி ஸ்டேஷனை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. இப்படி நம்ம வாரத்துல ஒரு நாள் கூடி எல்லாரும் ஜெபிக்கிறோம். அனுதினமும் ஜெபித்தாலும் வாரத்துல ஒரு நாள் எல்லாரும் உபவாசம் இருந்து காத்திருந்து ஸ்தோத்திரிப்பதிலையும் துதிப்பதிலையும் கர்த்தர் அன்பை வெளிப்படுத்தலும் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதிலையும் ஆண்டவர் கொடுத்த இந்த பாரத்திற்காக நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற டிவி சுவாமி, எவ்வளவோ தேவைகளை உண்டு, அதிலையும் நீ நடத்தி வருகிறீரப்பா. அதற்காக நன்றி. நம்ம தேசத்திற்காக நன்றி செலுத்துவோமா? நம்ம நாட்டின் தலைவருக்காக ஆண்டவர் கொடுத்த திறந்த வாசலுக்காக நன்றி. நம்ம முழு மனதோடு இப்படி ஆராதிக்கிறோம். எத்தனையோ இடங்களில் ஆலைகள் பூட்டப்பட்டு விட்டது. எத்தனையோ இடங்கள்ல சுவாமி துதிக்க முடியல, விடுதலையோடு ஆராதிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த நாளிலே நன்றியோடு நம்ம ஸ்தோத்தரிப்போமா? இப்படி கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்து அவரை தொழுது கொள்ளுவேன் சொன்னது போல ராஜா, ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம எடுத்து அவரை தொழுது கொள்ற பிள்ளைகளாக மாறுமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்திருக்க நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்போமா? உன்னை நோக்கும் கண்ணி முன்பு பதறாதே. உன்னை நோக்கும் எதிரின் கண்ணி முன்பு பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில்
நன்மையாக நீங்க ஏறெடுத்த ஒவ்வொரு நன்றி பலிகளையும் ஆண்டு ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நம்மளை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர், நம்ம கூப்பிடும் போதெல்லாம் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர், நம்மளுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாள் நம்ம ஜெபிக்க போறோம்ல, மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம் இல்லையா? நம்ம ஜெபிக்கிற நாமதாமே ஆகாதவர்களாய் போய்விடாதபடி தேவனுடைய கருத்துல நம்ம ஒப்பு வைப்போமா? ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். குறைவுள்ளவர்கள் நாம், குற்றமுள்ளவர்கள் நான். ஒரு நிமிஷத்துல விழுந்து போறோம்ல. ஒரு சின்ன பிள்ளை குற்றம் செஞ்சா உடனே கோபப்பட்டு பிள்ளை அசிங்கமா திட்டிடுறோம். அதனால நம்ம நிமிஷத்துல விழுந்து போயிடும். அதனால நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் சுத்த இதயத்தை விரும்புகிறார். அதனால நம்ம இருதயத்தை ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை, என்னிலே காணப்படுகிற குறைவுகள் ஜெபத்திற்கு தடையா இருக்குமானால் தயவாக ஒரு விஷயங்களை மன்னிங்க. நாங்க எங்களுடைய பார்வையில நாங்கள் வெளிவேஷம் போல காணப்படலாம். ஆனா எங்கள் உள்ளத்தை அறிந்தவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஏசப்பா. ஆனா எங்கள் உள்ளத்தை நீங்க ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த நாளில் எங்கள் ஜெபத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு நீங்கள் பதில் தரப்போறதற்காக நம்ம உணர்ந்து ஒப்பு கொடுத்து அருமையாக இந்த பாடலை நம்ம பாடுவோமா? மாற்றும் தேவை எனக்கு, வெளிவேஷம் ஒன்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றும் தேவை எனக்கு, வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றி வேண்டும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கிறேன். கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கிருபையின் காலம் எப்போதும் இயேசுவே என்னை நிரப்பும். கிருபையின் காலம் எப்போதும் இயேசுவே என்னை நிரப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கிறேன். கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. ஆமா, காலமும் கதையை போல கழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம். உணர்வுள்ள இதயத்தை தாரும் சுவாமி, எங்கள் ஜெபத்தின் ஆவியை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி Hallelujah. எல்லாரும் பாரத்தோடு கண்ணீரோடு இந்த நாளில் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தரப்போறதுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய ஸ்தோத்திர பலி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் மகிழ்ந்திருப்பதற்காக நன்றி. அவருடைய நாமத்தை சொல்லி துதித்தோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தினோம். நம்மையே அவருக்கு முற்றிலுமாக அர்ப்பணித்திருக்கும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் பெரிதான காரியங்களை நம்ம மத்தியிலே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா.